வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காராமணி சாதம் செய்யலாம். தேவையான பொருட்கள்: சாதம் வெடித்து இந்த மாதிரி ஒட்டாத அளவுக்கு தனித்தனியாக வெடித்து எடுத்துக்கோங்க. காராமணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குது. மஞ்சள் தூள், பூண்டு இடித்து வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம், காஞ்ச மிளகா ஒரு 3 கிள்ளி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம். இப்போ வேக வச்ச காராமணி போட்டுக்கலாம். எண்ணெயிலே கொஞ்ச நேரம் நல்லா பரட்டி கொடுங்க. நம்ம காஞ்சி மிளகா போட்டதுனால மிளகாத்தூள்லாம் போட வேணாம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம சாதம் போட்டுக்கலாம். எல்லா சாதத்தோடு நல்லா காரம் உப்பெல்லாம் கலந்து வர அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க. குழந்தைங்களாம் வெறும் கொட்டைங்கள்லாம் வேக வச்சு கொடுத்தா சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி காராமணி சாதம், இந்த மாதிரி கொட்டைங்க, எல்லா கொட்டைங்களையும் இந்த மாதிரி சாதம் போட்டு கலக்கி ஸ்கூலுக்கெல்லாம் டிஃபன் கொடுத்து அனுப்பிச்சா சாப்பிட்டுக்கோங்க. குழந்தைங்க நல்லா இருக்கும். பாருங்கள், எவ்வளோ கலராக பார்க்கவே நல்லா இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. காராமணி சாதம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.